ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் லாவண்யா. இன்னைக்கு நம்ம விஜய் டிவியில் போகக்கூடிய ஃபேமஸான சீரியல் அப்படின்னா முத்தழகு சொல்லலாம். இந்த முத்தழகோட லீட் ஆக்ட்ரஸ் ஷோபனா தான் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் இவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது இல்லையா? ஸோ அப்படி மார்னிங் அண்ட் நைட் வந்து நீங்கள் எப்படிலாம் உங்கள் ஸ்கின் கேர் வந்து கேர் பண்ணிக்கிறீங்க? டோனர் போட்டுருவேன், மாய்ஸ்சரைசர் போட்டுருவேன். இதெல்லாமே ஃபேஸ் வந்து சாலிசைலிக் ஆசிடு இது போட்டாலே ஸ்கின் வரைக்கும் உள்ளே போயிட்டு பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும், க்ளீன் பண்ணிடணும். அது அப்புறம் ஹையலானிக் ஆசிட் அது போட்டேன்னா காஜல் கே பியூட்டி. இதுக்கு முன்னாடி வந்து மெபிலின் கொலோசல் காஜல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கே பியூட்டி. மாய்ஸ்சரைசர் செட்டாஃபில். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண ஃபேஸ் மாஸ்க்லேயே தி பெஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் எவர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் என்ன? நம்மளே வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் தாங்க. கர்டு போட்டு, கடலை மாவு போட்டு, டர்மரிக் போட்டு, ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு. ஆக்சுவலி ஒரு வெப்சைட் ஃப்ரீவெல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்துச்சு, ஷாம்பூது. ஓகேவா, ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். அது எப்படின்னா நம்மளோட ஹேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கும், அதுக்கப்புறம் அது கொடுக்கும். அந்த ஷாம்பூ தான் பெஸ்ட் ஷாம்பூ, என்னோட ஹேருக்கு செட்டான ஷாம்பூ. பட் இப்போ அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் மெயின்டெனன்ஸ் அதுதான் வெயிட் மெயின்டெனன்ஸ் பத்தி என்ன கேள்வி கேக்குறீங்க? சாப்பாடு தாங்க என் உயிர். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து டாண்ட்ரஃப் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்து தலையில நல்லா தடவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே மேக் ஷோரூமோ எங்கேயாச்சும் போகிறோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த சாம்பிள் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாம்பிள் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. நான் எனக்கு இந்த சாம்பிள் வேணும், நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஷாக சாம்பிள் இருக்கா கேட்டோன்னா ஒரு சைடில் அந்த ரைட்டர் தான் எழுதுறதெல்லாம் நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். அன்யூஷுவலாக இருக்கு. இதோட மோட்டிவ் என்னன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த அழகான முத்தழகோட ஸ்கின் கேர்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம போயிடலாமா? போயிடலாம். ஓகே, ஆர்டிஸ்ட் தான் இந்த செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது இல்லையா? ஸோ அப்படி மார்னிங் அண்ட் நைட் வந்து நீங்கள் எப்படிலாம் உங்கள் ஸ்கின் கேர் வந்து கேர் பண்ணிக்கிறீங்க? ஆக்சுவலி நான் காலேஜ்லேருந்தே வந்து அப்படியே ஃப்ரீயாகவே இருப்பேன். என்னோட அம்மாவோட ஜீன் தான் எனக்கு. அம்மா இப்போ வரைக்குமே அவங்க ஸ்கின் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களோட ஜீன் அப்படியே ஒட்டிக்குச்சு. ஸோ நான் காலேஜ்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது, ஸ்கூலில் எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இப்போ வந்து இதில் நிறைய லைட்ஸில் நடிக்கிறோம், அவுட்டோரில் போய் நடிக்கிறோம், சன்பர்ன் சன் டேன்லாம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கேர்ன்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து பாய்ஸ் ஆகும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். அப்படி தான் இருக்கும். நம்ம தண்ணி குடித்தாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஸ்கின்லேருந்து, ஹேர்லேருந்து, பாடியிலேருந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். காலையில் வந்து டோனர் போட்டுருவேன், மாய்ஸ்சரைசர் போட்டுருவேன். இதெல்லாமே ஃபேஸ் வந்து டே ஃபுல்லாக மேக்கப் போடுறோம்ல, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் போடுறோமே. பிகாஸ் மேக்கப்பில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும். டெய்லி வர நம்ம பண்ணுறோன்ற தருணத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணணும். நைட்டும் அதுதான், லைக் சாலிசைலிக் ஆசிடு இது போட்டாலே ஸ்கின் வரைக்கும் உள்ளே போயிட்டு பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும், க்ளீன் பண்ணிடணும். அது அப்புறம் ஹையலானிக் ஆசிட் அது போட்டேன்னா ஃபேஸ் ப்ளம்பையாக இருக்கும். மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்கள் ஃபேஸை, இல்லைன்னா ட்ரை ஆகிட்டு ரிங்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் பண்ணணும். ஸோ நைட் ஆனால் அது பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணிடணும். இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே உங்களோட ஃபேவரட்டான பிராண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? காஜல் கே பியூட்டி. இதுக்கு முன்னாடி வந்து மெபிலின் கொலோசல் காஜல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கே பியூட்டிக்கு மாறிட்டேன். ஓகே. ஸோ லிப்ஸ்டிக் நைக்கா. ஃபேஸ் வாஷ் ஐயோ பேர் வந்துச்சு. காதியா? இல்லை காதியில் அரோமா மேஜிக்கோட டீ ட்ரீ ஆயில். ஓகே. ஸோ மாய்ஸ்சரைசர் செட்டாஃபில். பாடி லோஷன் பாடி ஷாப். ஓகே. பர்ஃப்யூம் நான் ஆக்சுவலி எனக்கு பர்ஃப்யூம் வந்து அடிக்கிற லைக் ஈவா பாடி ஸ்ப்ரே பிடிக்கும். பர்ஃப்யூம் லேயர் வாட்டர் கேர்ள் யூஸ் பண்ணுவேன். ஓகே. சன்ஸ்கிரீன் லா ஷீல்ட் ரெக்கில். ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் லாரியல் எக்ஸ்டென்சிவ். ஓகே. சீரம்
லாரியல் சீரி எக்ஸ்பர்ட். ஆயில். பேராஷூட். ஓகே ஓகே. இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண ஃபேஸ் மாஸ்க்ல தி பெஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் எவர் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஃபேஸ் மாஸ்க் என்ன? நம்மளே வீட்ல செஞ்சு யூஸ் பண்ற ஃபேஸ் மாஸ்க் தாங்க. இந்த கர்டு போட்டு, கடலை மாவு போட்டு, டர்மரிக் போட்டு, ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு ஃபேஸ்ல போட்டு. ஸோ இதுதான் பேசிக். இது நேச்சுரலாக பண்ணாலே நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ப்ராடக்ட்ஸ்லாம் கெமிக்கல்ஸ்லாம் போடுறது தவிர்த்து. ஓகே டன். இப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற பெஸ்ட் ப்ராடக்ட்னா இது, நான் அதை யூஸ் பண்ணேன், நல்லா இருக்குது, கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா? ஆக்சுவலி ஒரு வெப்சைட் ஃப்ரீவெல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்துச்சு, ஷாம்பூது. ஓகேவா, ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். அது எப்படின்னா நம்மளோட ஹேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கும், அதுக்கப்புறம் அது கொடுக்கும். அந்த ஷாம்பூ தான் பெஸ்ட் ஷாம்பூ, என்னோட ஹேருக்கு செட் ஆன ஷாம்பூ. பட் இப்போ அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸ்டாப் பண்ணதுனால எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. தெரிஞ்சதுதான் ஒரு 10 ஆர்டர் பண்ணி. ஸோ அது எனக்கு செட் ஆச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக செட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ வெயிட் மெயின்டெனன்ஸ் சொல்லுங்க. அதுதான் வெயிட் மெயின்டெனன்ஸ் பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? சாப்பாடு தாங்க என் உயிர். இப்போ அதை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டாங்களே. கண்ட்ரோல் பண்ண சொல்லதுக்கு அப்புறம் வந்து அதாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஜிம் போயிட்டு அந்த கேலரி பர்ன் பண்ணி ஈக்குவல் பண்ணிட்டா வெயிட் மெயின்டைன் ஆகும். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 லிட்டர் ஆச்சு குடிக்கணும், இல்லைன்னா மர்கையா சாலா. ஓகே. ஸோ உங்களோட டயட் ரொட்டீன் என்னென்ன? பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, டின்னர் என்ன, அப்படி ரொம்ப கான்ஷியஸாக அந்த வெயிட் மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கிறது என்னென்ன? எனக்கு வந்து ஃபுட்டில் வந்து பிடிக்காதது வந்து பிட்டராக இருக்கும்ல, இந்த சுண்டக்காய், அப்புறம் பிட்டர் கார்டு என்ன சொல்லுவாங்க, அந்த பாவக்காய், அதெல்லாம் வந்து பிடிக்காது. மிச்சது எல்லாமே நான் சாப்பிடுவேங்க. இட்லி சாப்பிடுவேன், அந்த ஸ்டீம் ஃபுட் சாப்பிடணும். ஓகேவா, ஸ்டீம் ஃபுட் சாப்பிட்டோன்னா லெஸ் கேலரி ஸ்டீம்டு ஃபுட்டில். ஸோ இட்லி சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட்டில் அட்வைசபிள். அதுக்கப்புறம் எக்ஸ் சாப்பிடுவேன், எல்லாம் ஓட்ஸ் சாப்பிடுவேன். ஓட்ஸ் வந்து அந்த காப்ஸ் வந்து நல்ல காப்ஸு. அப்புறம் மத்தியானம் வந்து ஓட்ஸ் வந்து நல்லா சோறு மாதிரி குழச்ச சாம்பார், அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் போடுவேன். ப்ரொடக்ஷனில் வந்து அவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கும், அவ்வளோ காய்கறி இருக்கும், எல்லாத்தையும் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரைடெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் ஈவினிங் அந்த ஆப்பிள், கேரட்டு, குக்கும்பர் இதெல்லாம் வந்து குளிர்ச்சி. குக்கும்பர்லாம், கேரட் ஃபைபரு, ஆப்பிள் வந்து சூப்பராக இருக்கும். நுங்கு டெண்டர் ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த சீசன் நுங்கு சீசன் இருக்கிறதால டெய்லியும் நுங்கு டெண்டர் ஆர்டர். ஸோ டெய்லியும் அதை தான் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அது ஒன்று. அப்புறம் நைட்டு வந்து ஜூஸு, மில்க் ஷேக்கு, அந்த மாதிரி. டீ ரொம்ப பிடிக்கும், ஸோ டீ குடிப்பேன் ஈவினிங். ஆனால் ஒரு டீ வந்துடும், இல்லைனா காஃபி, பிளாக் காஃபி அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கோம், ரொட்டேஷனில் தான் சாப்பிட்டு இருப்பேன். நீங்கள் ஒரு ஃபுடின்றதை நான் ஒத்துக்கிறேன், ரசிச்சு சொல்லும் போதே நான் ஒத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு 5 ஸ்கின் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்கின் ஸ்ட்ரகிள்ஸ்க்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத என்கிட்ட நீங்கள் சொல்லணும், ஓகேவா? ஸோ டேன், இந்த சன் டேன் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? எனக்கு இந்த முத்தழகு போனதுலேருந்து ஃபுல்லாக வந்து இன்டோர் இல்லாமல் அவுட்டோர் ஷூட் இருக்கிறதுல டேன்ன்றது எனக்கு ரொம்ப சராசரியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ டெய்லி என்ன பண்ணுவேன், இந்த காஃபி ஸ்க்ரப் போடுவேன், இல்லைனா ஓட்ஸ் வச்சு ஹனி வச்சு ஸ்க்ரப் பண்ணுவாங்க, அது போடுவேன். ஸோ ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கு மேலே நான் ஒரு பேக் சொன்னல, இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கெல்லாம் போடணும்னு சொன்னல, அது தக்காளி வச்சு நல்லா போட்டு அதை நல்லா வச்சு. ஸோ கர்டு லாக்டிக் ஆசிட். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் வந்து சிட்ரிக் ஆசிட் லெமன் கூட புழிஞ்சு பண்ணிட்டோன்னா நேச்சுரலி அது பிரைட்னிங் ஏஜென்ட் இருக்கும். ஸோ அதுலேருந்து டேன் ரிமூவ் ஆகும். ஸோ எனக்கு டேனுக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன். ஓகே தான். இப்போது டார்க் சர்க்கிள்ஸ். டார்க் சர்க்கிள் வந்து எனக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா கலர் கரெக்ட் பண்ணிடுவேன். நம்மளுக்கு என்னங்க மறைக்க தாங்க தெரியும். ஸோ டார்க் சர்க்கிள்க்கு வந்து மாமா தெரியல, மாம் அண்ட் மேஜிக் சொல்லிட்டு ஒரு அண்டர் ஐ க்ரீம் இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணுவேன். அந்த நயசைனமைடெல்லாம் இருக்கு. ஸோ அந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து டார்க் சர்க்கிள்க்கு நார்மலாக வந்து இந்த பொட்டேட்டோ வச்சு போடுவாங்க, அது போட்டால் வாய்ப்புகள் இருக்கு. வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணது இல்ல. ஓகே. சோ ஓபன் போர்ஸ் அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஓபன் போர்ஸ் ஐஸ் வந்து போர்ஸ் க்ளோஸ் பண்ணும். ஸோ எப்போதுமே வந்து நான் ஃபேஸ் ஸ்டீம் பண்ணேன்னா என்னோட மேக்கப்பில் இருக்கிற இம்ப்யூரிட்டி மேக்கப்லாம் உள்ள அந்த போர்ஸில் போய் இதுவாயிடும். ஸோ ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஐஸ் வச்சு நல்லா ரப் பண்ணும். அந்த ஐஸில் வந்து ரைஸ் வாட்டர் போட்டுட்டு வச்சு பண்ணோன்னா ஸ்கின்ல இருக்கிற அந்த போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடும்.
அடடா ஓகே சூப்பர். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சொன்னீங்க இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்கின் ட்ரையாக இருக்கும்போது அதை எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறீங்க? நான் மினிமலிஸ்டோட ஹையலானிக் ஆசிட் ப்ளஸ் நயசைனமைடு அது யூஸ் பண்ணுவேன். அது போட்டால் ப்ளம்பே ஆகிடும். மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாய்ஸ்சரைசரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் உங்கள் ஸ்கின்க்கு என்ன டைப் இருக்கோ அது வந்து நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின் இருந்தால் எப்போதுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஓகே, அது ஒரு விஷயம். ஓகே டன். ஸோ பிம்பிள்ஸ் அவ அப்பப்பா வருவான்னு நினைக்கிறேன். பிம்பிள் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கும் போது தான் வரும். அப்ப வந்தாலே ஓ எட்டி பாக்குதா, ஓகே நமக்கு வந்து வயிறு வலிக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம் இருக்கும். ஸோ அப்படி வரும்போது டீ ட்ரீ ஆயில் இருக்குல்ல, அது ஸ்பாட் வந்து இப்படி வச்சிருவேன். டீ ட்ரீ ஆயில் வந்து எங்கெல்லாம் ஸ்பாட் இருக்கோ அங்கே வச்சுட்டு ஓவர் நைட்டில் படுத்துச்சா எனக்கு அது சரியாயிடும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது வந்து எசென்ஷியல் ஆயில்னால அது கொஞ்சம் எரிய வாய்ப்புகள் இருக்குது சில சென்சிட்டிவான ஸ்கின்க்கு. எனக்கு சென்சிட்டிவ் இல்லைன்றதுனால டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணேன்னா அது அமுங்கிடும். இல்லைன்னா ஐஸ் போட்டோம்னா சரியாயிடும். சூப்பர். ஸோ பெஸ்ட் ஹேர் மாஸ்க், அந்த கூந்தலின் ரகசியம் அப்படியே கொஞ்சம் இங்க செப்பலாம். ஹேர் மாஸ்க். ஆமா. சோ நான் வந்து நேச்சுரலாலாம் ட்ரை பண்ணேன், எனக்கு செட் ஆகல. நான் கூட பெருசா சொல்ல போறீங்கன்னு கடல்ல கை வச்சு உட்கார்ந்தேன். நேச்சுரலா ட்ரை பண்ணேன், செட்டே ஆகல எனக்கு. பிகாஸ் எனக்கு ரொம்ப ஸ்கின்னே ட்ரை, அப்போ ஹேர் ரொம்ப ட்ரை. இந்த மாதிரி ட்ரையா இருந்துச்சுன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ட்ரையா இருக்கும். நான் வந்து இந்த லாரியல் எக்ஸ்டென்சோ அதோட ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஹேர் ஸ்பா லாரியல்லே இருக்கு, அது யூஸ் பண்ணுவேன். ஸோ அது யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் சாஃப்டாக வர வச்சு. ஓகே. ஸோ இப்போ ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் லைஃப் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய ஹீட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிடாகணும். அதுவும் வந்து ஒரு வில்லேஜ் கரெக்ட் பண்ணுறீங்க, ஹேர் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க, அதை பின்லெல்லாம் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி வந்து அந்த ஹீட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இந்த டேண்ட்ரஃப்லாம் மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும்ல, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்து தலையில் நல்லா தடவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். அது ஒன்று. அதே மாதிரி நான் வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாங்க, ஏன்னா வெயிலெல்லாம் நடிக்க போகிறோம் முடியாது. ஸோ ட்ரெஸ்ஸுமையோட ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே இருக்குது. அது நான் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் என்னன்னா அதில் வந்து பேரபென்ஸ் இல்லை, சல்ஃபேட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் லெஸ் கெமிக்கல் இருக்குது. நான் ஆராய்ச்சி பண்ணதுனால ஸோ அதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதடா நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ இந்த கலர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹேர் ட்ரைனஸ் இதையும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அதுக்கு ஏதாவது தனியாக ப்ராடக்ட்ஸோ இல்லை ஹோம் ரெமிடிஸோ ஏதாவது? நான் என் ஹேர் கலர் பண்ணது கிடையாது, நேச்சுரலாக செம்மட்டையான மண்டை. ஸோ எனக்கு கலர்லாம் பண்ணது கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஹேர் கட் பண்ணிடுவேன். பெஸ்ட் சொல்யூஷன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆஃபனாக வந்து பண்ணுற ஒரு ஹேக் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஹேக் இல்லைங்க, நான் ஒரு ஜுகாட் சொல்கிறேன். நம்ம வந்து இங்கே மேக் ஷோரூமோ எங்கேயாச்சும் போகிறோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த சாம்பிள் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாம்பிள் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. நான் எனக்கு இது சாம்பிள் வேணும், நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஷாக சாம்பிள் இருக்கா கேட்டோன்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த சாம்பிள் வந்து சாம்பிளாக வாங்கி ஒரு ஷோரூம் இப்போ ரொம்ப ஃபோரமாவில் போய் கேட்குறோன்னா அப்போ இஏல போய் கேட்குறோன்னா அங்கே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஹேக்காக இருக்கும். நீங்கள் அப்புறம் வந்து நல்ல சூப்பராக லக்ஸூரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல. இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல ஹேக். வெயிட்டா சொல்லிருக்கீங்க, ட்ரை பண்றோம். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் ஸ்டேட்மென்ட் அப்படினா என்ன? ஸ்டைல் வந்து நீங்க என்ன போடுறீங்களோ அது உங்க கான்ஃபிடன்ஸ் தான் உங்க ஸ்டைல் ஸ்டேட்மென்ட். நீங்க என்ன போடுறீங்களோ நீங்க கான்ஃபிடென்ட்டா அதை புல் ஆஃப் பண்ணணும். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாலே யூ கேன் புல் ஆஃப் தட் ஸ்டைல். கான்ஃபிடன்ஸ் தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். அடடா ஓகே. சாரி போட்டாலுமே பங்கமா இருக்கணும். பங்கமா நான் தான்டா பங்கம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். சூப்பர். இப்போ வந்து திஸ் ஆர் தட் அப்படி டக் 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 டக்னு அப்படி நம்ம போக போறோம். ஓகே ரெடி? எஸ். ஸோ திஸ் ஆர் தட்ல ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நான் கேட்க போறது ஷேவிங் ஆர் வேக்சிங்? ஆக்சுவலி முன்னாடி ஷேவிங் பண்ணியிருந்தேன், பட் நவ் ஐ ப்ரிஃபர் வேக்சிங். ஓகே. ஷவர் ஜெல் ஆர் சோப்? போத். நான் வந்து ஷவர் ஜெல் யூஸ் பண்ண அப்புறம் சோப் யூஸ் பண்ணுவேன். பட் ஓகே சோப். ஓகே. ஸோ பாக்ஸஸ் ஆர் நைட்டி? பாக்ஸஸ். ஓகே. வி வாஷ் ஆர் சோப்? வி வாஷ். ஓகே. கிளாஸ்டு ஹேர் ஆர் ஃப்ரீ ஹேர்? ஃப்ரீ ஹேர். டாம்பன்ஸ் ஆர் நாப்கின்ஸ்? நாப்கின்ஸ். ஓகே. ஸோ பீரியட் கிராம்ஸ்லாம் வந்தால் எப்படி இந்த ஹோம் ரெமிடியில் நீங்கள் வந்து அந்த பீரியட் கிராம்ஸ் வந்து அப்படிக்கா அவாய்ட் பண்ணுறீங்க? நல்லா சாப்பிடுவேங்க, தோன்றதை சாப்பிடுவேன். எனக்கு வந்து வயிறு வலிச்சதுன்னா ஐ ஹாவ் பிக்
டப் ஆஃப் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டோம்னாலே நம்ம வந்து வயிறு வலிக்காதுங்க. நல்லா சாப்பிட்டோன்னா வயிறே வலிக்காது. நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும். அந்த டைமில் தான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும். பிகாஸ் வி ஆர் லூசிங் லாட் ஆஃப் பிளட்ல. ஸோ அந்த டைமில் உங்களோட ஃபுட் இன்டேக் வந்து நல்லா இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. அடடா. ஓகே, ஸோ ஒரு 3 குவாலிட்டிஸ் விமென்ஸ்க்கு கண்டிப்பாக அது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. என்ன விஷயம் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன்ட்டு இருக்கணும். ஒன்று, டிபெண்ட் ஆகக்கூடாது யார்கிட்டையும். நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட டிபெண்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ டிபெண்ட் ஆகக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆல்சோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். எங்கே போனாலுமே நான் தான் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருந்தீங்களான்னு இந்த 3 விஷயம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஷோபனா. லைக் இவ்வளோ நேரம் வந்து போனதே தெரியல, அப்படியே கலன்னு வச்சுருந்தீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியும் ஹாப்பினஸையும் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ. வனிதா மேமோட இந்த அம்மன் லுக், ஏன்னா வந்து இந்த லுக் வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு ஓகே மாதிரி தான் என்ன பார்த்தாங்க, என்ன பண்ண போறாங்க தெரியலையே அப்படின்னு. நான் ஸ்டார்ட் பண்ண கிரியேட் பண்ணோடனே பாதிலேயே என் கையை பிடிச்சி யூ ஆர் ரியலி டேலண்டட். ஐ வாஸ் like so happy, I'm flying. Okay, parvala. Good job. You're very talented, seriously. In the party, very good. Like